காலயவனன் என்பது பெயர். அந்த காலயவனன் 2 கோடி சைன்யங்களுடன் சேர்ந்து மதுராவை முற்றுகையிடுகிறான். ஒரு பக்கம் ஜராசந்தன், ஒரு பக்கம் காலயவனன். மாத்தி மாத்தி மதுரால யுத்தம் நடந்துட்டே இருக்கு. அடிக்கடி யுத்தம். எப்படி யுத்தத்தில் யாதவர்களுக்கு வெற்றின்ற சந்தேகம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணன் இருக்கான், பலராமன் இருக்கான், அப்புறம் வேற என்ன குறவு? அவளுக்கு பராஜயம்ன்றது கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு பக்கம் காளையவனன், ஒரு பக்கம் ஜராசந்தன், இவா 2 பேர்களுடைய சத்ருவுக்கு சத்ரு சௌக்கியம் மித்திரன்னா இவாளுக்குனா திண்டாட்டம் ஆயிடுறது. அடிக்கடி சண்டை நடக்கிறதுனா ஜனங்களுக்கு சாப்பிட முடியல, தூங்க முடியல, தீர்த்தமாட முடியல, தீர்த்தம் சாப்பிட முடியல, வெளியில ஒரு நகரத்துக்கு போயிட்டு வர முடியல, இத்தனை கஷ்டங்கள் இருக்கு. ஆகையால கிருஷ்ணன் தீர்மானம் பண்ணான், அண்ணா நாம ஒரு காரியம் பண்ணலாம். என்ன? நம்முடைய கோட்டையை இந்த ஊரை விட்டு மாத்தி விடலாம். இங்க இருந்தால்தான் அடிக்கடி யுத்தத்தினால பலவிதமான கஷ்டங்கள் உண்டாருது. வேண்டாம், இதை எடுத்து போயிடலாம். எங்கடா? சத்ருக்களே நம் அருகில் வர முடியாத அளவிற்கு ஒரு மாபெரும் துர்க்கத்தை, துர்க்கம்னா கோட்டை, ஒரு கோட்டையை நிர்மாணம் பண்ணணும். அது எந்த இடம்? அது எப்படிப்பட்ட இடம்னார்? சமுத்திரத்தின் மத்தியில் ஒரு க்ஷேத்திரத்தை நாம் நிர்மாணம் செய்யலாம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். சமுத்திரத்தின் மத்தியில் ஒரு பட்டணத்தை நிர்மாணம் பண்ணலாம். அதற்கு எந்த இடம் அனுகூலமா இருக்கணும் பலராமன் கேட்க, கிருஷ்ணன் கருடன் அனுப்புறார். கருடன் போய் முன்காலத்தில் ஆனர்த்த தேசம் என்று பிரசித்தமான ஒரு தேசத்தை கண்டுணர்ந்து, கிருஷ்ணா இந்த இடம் எல்லா விதத்திலும் சுகரமானதுன்னு சொல்ற. அதற்கு ஆனர்த்த தேசம்னு பேர். குஷஸ்தலி இன்னும் பிராச்சீனமான புராணத்துல துவாரகைய குஷஸ்தலின்னு சொல்லுவான். சரியாதி அப்படின்னு ஒரு மன்னன், அவன் ரொம்ப பிரசித்தமானவன். ஒரு கொடைக்கீழ் பூமியை பரிபாலனம் பண்ணக்கூடியவன். ரொம்ப கீர்த்திமானான ராஜாவா இருக்கான், தர்மிஷ்டனா இருக்கான். விசேஷமா பூபரிபாலனம் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் தன் பிள்ளைகளை கூப்பிட்டான். எனக்கு மிஞ்சின ராஜா யாரும் இல்லை பத்தியா, இந்த பூமியை நான் ஒருவனே பரிபாலனம் பண்ணி வந்துட்டு இருக்கேன், ரொம்ப விசேஷமா நடந்துட்டு இருக்குன்னு இவன் சொல்றான். அது அவனுடைய பிள்ளை ஒருத்தன், ஆனர்த்தன்னு பேரு. அவன் சொல்றான், அப்பா இது யாரால கிடைச்சது? பகவத் அனுகிரகத்தினால கிடைச்சது. பெருமாளுக்கு என்ன திருநாமம்? சப்தலோகி கிரகஸ்தகா, 7 லோகங்களையும் தனக்கு குடும்பமா வைத்திருப்பவன், சமஸ்த லோகத்திற்கும் நிர்வாகனா இருப்பவன். அவன் அனுகிரகம் பண்ணிருக்கான். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்தகாலர் சிதகுயபானையர், பெருநாடு காண இம்மையில் பிச்சைதான் கொள்வர்னு கார்த்தால ராஜா ராஜான்னு யாரு சொல்றோமோ அந்த ராஜா மத்தியானத்து வெள்ள பக்கத்து தேசத்து ராஜா படையெடுத்து வரான். சாயங்காலத்து வெள்ள ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் பிச்சாண்டியா யாருக்கும் தெரியாமல் ஊரை சுத்துறானே, அந்த மாதிரி ஒரு நிலைமை வருமா? அப்படி ஒரு நிலைமையெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறோம் யாரு? பெருமாள் தானே. அவனை மறந்துட்டு நான் தான் பண்ணேன், நான் தான் ராஜா, நான் தான் சக்கரவர்த்தி, எல்லாத்துக்கும் நான் தான் அதிபதினு சொல்றியேப்பா. இந்த இருமாப்பு, இந்த அகங்காரம் மமகாரம் உனக்கு வரக்கூடாதுன்னு பிள்ளை பணிவா பவ்யமா அப்பாயிட்டு சொல்றான். இந்த அகங்கார மமகாரத்தை நீ விட்டு ஒழிச்சுடுன்றான். என்னது? என் ராஜ்யத்தில் இருந்துண்டு எனக்கு கீழே அதீனனா இருந்துண்டு என்னைய எதிர்த்து பேசுறியா? இத்தனை பிள்ளைகள் இருக்காளே, ஒருத்தர் என்னை எதிர்த்து பேசல. ஓஹோ, உங்க பகவான் தான் முக்கியமா? பகவான் தான் எல்லாம் கொடுக்கிறாரா? அப்படின்னா என் ராஜ்யத்துல நீ வசிக்காத, உனக்கு பெருமாள் கொடுக்கிற ராஜ்யத்துல போய் வசின்ற. என் ராஜ்யத்துல நீ வசிக்க கூடாது. என் எல்லையில உனக்கு இடம் கிடையாது. எது எல்லை? சமுத்திரம் சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, இதுக்கு நடுவில் இருக்கிற ராஜ்யம் முழுக்க இவந்து சரியாது இது. அப்ப பிள்ளை எங்க இருப்பான்? என் ஒரு ராஜ்யம்னா ஒரு 300 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர், 10,000 கிலோமீட்டர்னா இவனுக்கு அகண்டமான பூமி முழுவதும் இவனுடைய ராஜ்யம். இவனை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. எல்லா ராஜாக்களும் இவனுக்கு அடங்கினவர்கள். ஆகையால் ஆனர்த்தனை பார்த்து, நீ தானே சொன்ன சகலம் பகவத் அனுகிரகம் சொன்னியோ இல்லையோ? அப்ப அந்த பகவத் அனுகிரகம் இருந்ததுன்னா என் ராஜ்யத்துல நீ கால் தங்காத, கிளம்பி போனா. சரியப்பா, இனிமே நான் இங்க இல்ல. நேரம் வந்த எங்க கோமதி சாகர சங்கமத்துல, அந்த சங்கமத்துல நின்றுண்டு கோமதி நதி பிரவகித்து வந்து சாகரத்துல சேரக்கூடிய அந்த ஸ்தானத்துல நின்றுண்டு உயர்ந்ததான தவம் செய்ய ஆரம்பிக்க, பிரசன்னனான பரமாத்மா, உனக்கு என்ன வேணும் சுவாமி? உம் அனுகிரகத்தினாலே ஒரு பட்டினத்தை, ஒரு நகரத்தை நான் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். உன் பெயராலேயே இந்த நகரம் நிர்மாணிக்கப்படும் என்று சொல்ல சமுத்திரம் உள்வாங்கி வழிவிட்டது. இப்படி ஆனர்த்தன் என்னும் ராஜா
பகவத் அனுக்கிரகத்தினாலே ஒரு தேசத்தை தான் ஸ்தாபித்தான். கடலின் நடுவே ஸ்தாபித்ததினாலே அந்த தேசத்திற்கு ஆனர்த்த தேசம் என்பது பெயர். ஆனர்த்த தேசம் என்பது பெயர். மீதி தேசங்கள்லாம் அனர்த்த தேசம், இது மட்டும்தான் ஆனர்த்த தேசம். அவனுடைய பரம்பரையில் ரேவதன் ஒரு ராஜா, அவன் பார்த்தான் நன்னா இருக்கு, ஊரெல்லாம் ஜம்முன் இருக்கு, சமுத்திரம் இருக்கு, எல்லாம் தீர்த்தத்துக்கெல்லாம் குறவில்லை, ஆனால் ஊரில் ஒரு மலை இல்லைன்னா நல்லா இருக்காது. அப்படித்தான் கோலோகத்திலிருந்து புலஸ்திய மகரிஷி கோவர்தன மலையை தூக்கிட்டு வந்தார். எதுக்கு? காசியில் எவ்வளவு பெருமை இருந்தாலும் பெரிய கங்கா நதி இருக்கு, நல்ல தீர்த்த கட்டங்கள் இருக்கு, புண்ணிய கஷேத்திரம் இருக்கு, ஊர் முழுக்க சிவலிங்கங்கள், ஆயிரக்கணக்கான சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. இவ்வளவு பெருமை இருந்தா கூட காசியில மலை இல்லையே நினைச்சுன்னு தான் கோலோகதாமாவிலிருந்து புலஸ்திய மகரிஷி கோவர்தனத்தை தூக்கிட்டு வந்தார். கடைசியில கோவர்தனம் யமுனை கரையில் வைக்கப்பட்டு விட்டது. அந்த மாதிரி இங்க பார்த்தான் ரேவதன், என்ன சுவாமி இது ஒரு மலை இல்லையே, இந்த ஊருக்கு அழகே மலைதானேன்னு ஸ்ரீசைலத்திலிருந்து ஒரு மலை பாகத்தை தான் கொண்டு வந்து இங்க வைத்தான். அந்த மலை ரேவதன் என்னும் அரசனாலே கொண்டு வரப்பட்டதினாலே அதற்கு ரைவதகிரி என்று பெயர் பெற்றது. ரைவதகிரி என்ற பெயர் பெற்றது. அதன் பிறகு குஷஸ்தலி என்னப்பட்டதான குஷஸ்தலீம் திவிபுவிச்சாபி சம்ஸ்துதாம் பாகவதத்தில் ஸ்தோத்திரம் பண்ணர். குஷஸ்தலீம் திவிபுவிச்சாபி சம்ஸ்துதாம், திவி புவி பூமியில ஆகாசத்துல எல்லா லோகத்திலையும் புகழப்படக்கூடிய அந்த தேசத்துல ககுத்மி என்னும் அரசன் ரேவதன், எல்லாருக்குமே அங்க ரேவதன் பேர். ரேவதன் 1 ரேவதன் 2 மாதிரி அது. அதுல புராணங்கள்ல ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு. அவனுக்கு ஒரு பெண், ரேவதனுடைய பெண்ணாக இருப்பதினாலே அவளுக்கு ரேவதி என்பது திருநாமம். ரேவதனுடைய பெண் ரேவதி. ராஜா பெண்ணை பெற்றெடுத்தவன். அந்த காலத்துல பெண்ணை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு தான் கொஞ்சம் பயம் இருந்தது. என்னடா ஒரு அழகா அதிரூபவதியா ஒரு பெண்ணு கிடைச்சுட்டாலே நமக்கு, அந்த பெண்ணுக்கு சகால காலத்தில் ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணணுமே, அவளுக்கு தகுந்த வரன் வேணுமேன்னு பூலோகத்தில் எத்தனை வரன்கள் உண்டோ அத்தனையும் பார்த்துட்டார். இந்த ஒரு இது சரியில்லை, அது சரியில்லை, சுத்த ஜாதகம் இருக்கணும் சுவாமி, தோஷம் இல்லாத ஜாதகமாக இருக்கணும், இந்த நட்சத்திரம் பொருந்தணும், அந்த நட்சத்திரம் பொருந்தணும். எத்தனை வயசுல? 38 வயசுல பொண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கான். அது மந்த்லி டேர்ன் ஓவர், ஆனுவல் டேர்ன் ஓவர், இதெல்லாம் வேற டேலி ஆனமே அவளுக்கு. அவன் பார்த்தான் இதெல்லாம் முடியவே முடியாது, கரெக்டாக சரியான சமயத்தில் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும்னு அந்த பெண்ணை அழைச்சிட்டு நாம் பிரம்மதேவரிடத்தில் போய் கேட்கலாம்னு நினச்சின்னு பிரம்மலோகத்துக்கு போனான். எத்தகையது ஒரு தபசித்தி இருந்தால் பூமியில் ஒரு ராஜா பூமியிலிருந்து கிளம்பி பிரம்மலோகத்திற்கு போக முடியும். வெறும் கதை கேட்டால் பிரயோஜனம் இல்லை, அவளுடைய தபசித்தியை நம்ம நினச்சிக்கணும். அதனால தான் அவள ராஜாக்கள் இல்லை, ராஜ ரிஷிகள். கேவலம் ராஜாக்களா இல்லை, ராஜ ரிஷிகளா இருந்திருக்கா அவள்லாம். பிரம்மலோகத்துக்கு போனால் அங்கே பிரம்மலோகத்தில் ஏதோ கச்சேரி நடந்துருக்கு. பிரம்மா உட்காரா பட்சத்தினாலிட்டார். சரிதான், சபைக்கு நடுவில் போய் நம்ம எழுந்து போகலாமா இல்லை உட்காரலாமா, ஜாக்கிரதையாக ஒரு ஓரமாக இருந்தான், உட்காந்துட்டு இருக்கான். கச்சேரிலாம் முடிஞ்சுது. பிரம்மா கூப்பிட்டார். என்னென்ன என் பொண்ணு சேவிக்கிற ஆசீர்வாதம் பண்ணுங்க. சேவிச்சான், அவனும் சேவிச்சான், பொண்ணு சேவிச்சான். பிரம்மா ஆசீர்வாதம் பண்ணார். என்ன விசேஷண்டா பண்ணார்? என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், வரன் பார்க்கணும். இப்போ பூலோகத்தில் எந்த பிள்ளை என் பெண்ணுக்கு சௌகரியமாக இருக்குமோ அந்த பிள்ளையை நீங்களே சொல்லுங்க சுவாமின்னா பிரம்மா சிரிக்கிறார். என்ன சுவாமி, நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு வந்திருக்கேன், பூலோகத்திலேருந்து கிளம்பி பிரம்மலோகத்துக்கு வந்தா நீர் சிரிக்கிறீரேனர். பிரம்மா திருப்பி சிரிச்சார். ஏண்டாப்பா, ஏன் பிள்ளையே இல்லையா? பிள்ளை இருக்கா, ஆனால் உன் பொண்ணுக்கு தான் பிள்ளை இல்லை. என் பொண்ணுக்கு ஏன் பிள்ளை இல்லைன்னார். இப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்க? எப்போ நீ இந்த லோகத்துக்கு வந்த தெரியுமா? இப்போ தான் வந்த, 40 நிமிஷம் ஆச்சு. 6 சொன்னா 4 சதுர்யுகம் முடிஞ்சு போச்சு. 4 சதுர்யுகம் முடிஞ்சு போச்சு. என்ன சுவாமி சொல்றீர்? ஆமாம்ப்பா, அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு மாற்றி விடுறதோ இல்லையோ, அங்கேருந்து இங்கே வந்தால் ஜெட்லாக்குன்றமோ இல்லையோ, அந்த மாதிரி பூலோகத்துக்கு பிரம்மலோகத்துக்கு போனால் அங்கேயும் ஒரு ஜெட்லாக் உண்டு. 45 நிமிஷம் நீ அங்கே போய் உட்கார்ந்துந்தியோ இல்லையோ, அதில் பூலோக கணக்கு வேற, பிரம்மலோகத்துக்கு கணக்கு வேற. அந்த கணக்கில் சதுர்யுகங்கள்லாம் மாறி போய் இப்போ மறுபடியும் துவாபர யுகம் வந்துருச்சு. ஐயோ, அப்போ என் ஊர் உன் ஊர்லாம் என்றைக்கோ மூடியாச்சு. அதெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டா, ஒரு குறவும் இல்லை, தீர்ந்து போச்சு. சரி, அது போனால் போட்டோம். பிள்ளைக்கு பொண்ணுக்கு யார் வரன்னர்? ஒரே ஒரு காரியம் ஒன்று, உன் பெண்ணுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றவன் யாருன்னு கேட்டா பேசாமல் கிருஷ்ணனுக்கு தமையனா பிறந்திருக்கிற நம்பி மூத்தபிரானான பலராமன் தான் உன் பெண்ணுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றவன்.
சுவாமி இது ஒரே பெரிய சிக்கலாயிடுமே, இது எப்படி, பெண்ணோட வயசு என்ன, பிள்ளையோட வயசு என்ன, இதில் நிறைய இப்போல்லாம் வேற கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது, நீர் பாட்டுக்கு இந்த கல்யாணத்துக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்குறீர், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ. பலராமன் எல்லாத்தையும் சமாளிச்சுப்பார். பூலோகத்துக்கு வந்தான், பலராமரை போய் பார்த்தான். யாரோ ஒருத்தர் பிரம்மாண்டமாக வந்திருக்காரு, என்ன விஷயம் சுவாமின்னார். என் பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஓ தாராளமாக பண்ணிக்கிறேன். பொண்ணு எங்கன்னு, இங்கே தான் நிற்கிறாள். திருமுக மண்டலம், அந்த பெண்ணுக்கு மூஞ்சி பார்க்க வேண்டாமா? அட்லீஸ்ட் பொண்ணுக்கு மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? ஆகையால பொண்ணுக்கு மூஞ்சி எங்கே இருக்குன்னு அவர் சொன்னார். பெண்ணு மூஞ்சி நீ பார்க்க முடியாது, வேணா ஃபேஸ்புக்கில் பாருன்னு. ஏன் சுவாமி டைரெக்டாக ஃபேஸை ஏன் பார்க்க முடியாதுன்னார். அது பார்க்கணும்னா 25 மாடியில் ஏறி வரணும், இல்லை ஹெலிகாப்டரில் தான் ஏறி வரணும். காரணம் என்ன? யுகங்களில் ஒவ்வொருத்தருடையதான ஒசரம் மாறும், ஒவ்வொருத்தருடைய ஹைட் வேரியேட் ஆகும். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகத்தில் ஹைட்டு மாறிண்டே இருக்கும். அதுலேயும் கடைசியில் கலியுகம் இப்போ தான் 2013. அந்த 2013 இப்போ போகிறது, அப்போ போகிறது வேற நம்ம பயமுறுத்தினான். 2000 பயமுறுத்தினான், 2002 பயமுறுத்தினான், 2010 பயமுறுத்தினான். கவலையே படாதீங்கோ, கட்டவரல் அளவுக்கு நம்முடைய தேகம் தேய்ந்த பிறகுத்தான் இந்த கலியுகம் முடிய போகிறது. அதுவரை நாம யாரும் இல்லை. திருவேங்கடவன் திருவருள் டிவிடி வெளியீடு. திருமலையப்பனின் திருவிளையாடல்களை விளக்கும் திருநாமங்கள். அருண்மழை பொழியும் ஏழுமலையானை ஆனந்தமாக தரிசனம் செய்யுங்கள். யுகங்கள்ல ஒவ்வொருத்தருடையதான ஒசரம் மாறும், ஒவ்வொருத்தருடைய ஹைட் வேரியேட் ஆகும். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகத்தில் ஹைட்டு மாறிண்டே இருக்கும். அதுலேயும் கடைசியில் கலியுகம் இப்போ தான் 2013. அந்த 2013 இப்போ போகிறது, அப்போ போகிறது வேற நம்ம பயமுறுத்தினான். 2000 பயமுறுத்தினான், 2002 பயமுறுத்தினான், 2010 பயமுறுத்தினான். கவலையே படாதீங்கோ, கட்டவரல் அளவுக்கு நம்முடைய தேகம் தேய்ந்த பிறகுத்தான் இந்த கலியுகம் முடிய போகிறது. அதுவரை நாம யாரும் இல்லை. நம்ம இப்போதான் மனசு தேய ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் சரீரம் தேயணும். அந்த தேகம் தேயச்சே கட்டவரல் அளவுக்கு வந்துடுவான். ஜீவனுடைய மனசு சுருங்கி 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 கடைசியில் சரீரமும் அப்படி ஆயிடும். அது இன்னும் 2 லட்சம் வருஷம் இருக்கு, அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். அதனால யுகங்களினாலே ஒவ்வொருத்தருடையதான ஆகிருதி மாறுறது. அவன் எங்கேயோ எத்தனையோ கிருத யுகத்துக்கு முன்னாடி பிறந்தவள், அவன் 4 வருஷத்துல இருக்கா. அவர் சொல்லிட்டார் ரேவதகன், எனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தாச்சு, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது உங்க பொறுப்பு சுவாமி, அவளை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்பீரோ தெரியாதுன்னு. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்படி பலராமர் மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கணுமே. பெண்ணை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சரின்னு தன் கையில் இருக்கிற அந்த கலப்பை எடுத்து அவள் தோல்ல மாட்டி அப்படி ஜாக்கி போட்டு இழுக்கிற மாதிரி இழுத்தார். நேரம் அப்படி குறுக்கிண்டே வந்தார். கரெக்டா கிருஷ்ணன் சொன்னா, அண்ணா 5.2 ஓகே ரைட், அவ்வளவுதான். கரெக்டா அங்க நிறுத்தி ரேவதியை கல்யாணம் பண்ணிண்டான். அந்த ஆனர்த்த தேசம்தான் இப்பொழுது மறுபடியும் நிர்மாணிக்கப்பட போகிறது. ஒரு காலத்துல குஷஸ்தலி என்று சுப்பிரசித்தமானதும் ஆனர்த்த தேசம் என்று பிரசித்தமானதும் சமுத்திரத்தின் நடுவே விளங்குவதும் எந்த சத்ருக்களினாலையும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பிரபாவாரிசியம் கொண்டதான அந்த தேசத்திற்கு நாம் சென்று விடலாம்னு கிருஷ்ணன் பலராமரை முன்னிட்டு கொண்டு சபையில தீர்மானம் பண்றார். அடிக்கடி இவாளுக்கும் நமக்கும் யுத்தம் நடக்கிறதுனால இந்த மதுரா நமக்கு பாதுகாப்பானது இல்லை, இதை விட்டு வெளியேறலாம். சரி, இத்தனை சைன்யத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். கிருஷ்ணன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்ந்த அந்த பரமாத்மாவிற்கு யோகமாயை மூலமாக இவாள் அத்தனை பேரை கொண்டு போய் சேர்க்கறது பெரிய விஷயமா? அதுக்கு உண்டான தந்திரங்கள்லாம் பண்ணான். முதல்ல நகரத்தை நிர்மாணம் பண்ணணுமேனு சமுத்திரத்தின் நடுவில் நகரத்தை நிர்மாணம் பண்றான். விஸ்வகர்மாவை கூப்பிடுறான். இந்திரன் சுதர்மா என்னும் தேவசபையையே இந்த துவாரகைக்கு அனுப்புகிறான். குபேரன் நவநிதிகளையும் துவாரகையில கொண்டு வந்து வருஷித்தான். பெரிய சமுத்திரம், ஜலதுர்க்கம், அதுக்கு நடுவுல மண்டப பிராகார கோபுரங்களோட அத்தியாச்சரியமானது ஒரு நகரம் நிர்மாணிக்கப்படுறது. யாரும் அவ்வளோ சுலபத்தில் உள்ள வர முடியாது, வெளியில போக முடியாது. பட்டணம் நிர்மாணம் எடுத்து மறுபடியும் ஜராசந்தன் யுத்தம் பண்ண வரான். மறுபடியும் ஜராசந்தன் யுத்தம் பண்ண வரான். அந்த யுத்தத்துல கிருஷ்ணனும் பலராமனும் ஜராசந்தனுக்கு போக்கு காட்டின்னு ஓடுறான். ஜராசந்தன் விரட்டினே வரான், அவ ஓடுறான், விரட்டின்னு வரான். ஏன்னா அந்த யுத்தம் 18 தடவை ஜராசந்தன் யுத்தம் பண்ணியிருக்கானோ இல்லையோ, சண்டை போட்டிருக்கான். 18 தடவை அவனுக்கு தோல்வி வருது. அப்ப மறுபடியும் தன்னுடைய
ராஜ்யத்தில் இருக்கிற பிராமணர்கள் எல்லாம் கூப்பிட்டு மொத்த பேரை உட்கார்ந்து பஞ்சாங்கத்தை ஒழுங்கா பாருங்க. இந்த தடவை எனக்கு சண்டையில ஜெயம் கிடைக்கலன்னு சொன்னா உங்க அத்தனை பேருக்கும் ஜெயில் தான் வாசம். பிராமணர்களை சொல்றான் ஜராசந்தன். நீங்க எந்த பஞ்சாங்கம் பார்ப்பாளோ, எத்தனை சோழி உருட்டி பார்ப்பாளோ, நட்சத்திரம் பார்ப்பாளோ, கணக்கு பார்ப்பாளோ, ராசி பார்ப்பாளோ தெரியாது. ஆனால் சண்டைக்கு போனா நான் இப்ப ஜெயிச்சுட்டு வரணும், நான் வரவரலும் நீங்க ஜெயில தான் இருக்கணும். நான் சண்டைக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்னா உங்களை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பண்ணிடுவேன். ஒருவேளை நான் ஜெயிக்காமல் மறுபடியும் 19வது தடவை தலையை தொங்க போட்டு வந்தேன்னு சொன்னா உங்களுக்கு நிரந்தர வாசம் இது, இல்லைன்னா சிரச்சேதம்னு அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பிராமணோத்தவர்களையும் மிரட்டி ஒரு நாள் குறிச்சு சண்டைக்கு கிளம்பியிருக்கான் ஜராசந்தன். கிருஷ்ணன் காத்துன்னு இருக்க. பலராமன் வர கிருஷ்ணன் சொல்றார், அண்ணா அத்தனை பேரை ஜெயில வச்சுட்டு வந்திருக்கான் இவன். ஆகையால இந்த சமயம் அவன் ஜெயிச்சதாக ஒரு பாவனை பண்ணினால்தான் ஜெயிலில் இருக்கிற பிராமணோத்தமர்கள் விடுதலை ஆவார்கள். கிருஷ்ணனுடைய மனசு பார்த்து இல்லையோ, அவனை ஊறி தள்ளுறதுக்கு பெருமாளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதுவும் தன் கையால் இப்ப கொல்லக்கூடாது என்பதாக கிருஷ்ணனுக்கு ஒரு பிரதிஜை. 18 தடவை அவனை விட்டு வச்சாரு, அப்பயாவது அவனுக்கு உயிர் பிச்சை தெரிஞ்சுக்க வேண்டாமா? புரியல. இப்ப மட்டும் ஏன் பயந்து ஓடுற மாதிரி ஓடுறார்? வேற வழி இல்ல. இவன் வெற்றியோட தான் போறதா நினைச்சிருந்தால் தான் சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை பிராமணோத்தமர்களும் விடுதலை ஆவார்கள். ஆகையால கிருஷ்ணனும் பலராமனும் மதுராவை விட்டு வெளியில வரா. ஏன்னா இவா வெளியில வரச்சு இவர்களை பின்தொடர்ந்து வந்தால் தான் வேற பக்கமா அத்தனை பேர் மதுராவில் இருக்கிற எல்லாரும் கிளம்பி துவாரகைக்கு போனோம். அவளை துவாரகைக்கு குடியேற்றணும். இவன் ஓட ஓட விரட்டின்னு வரான். பிரவர்ஷணகிரின்னு ஒரு பெரிய பர்வதம். அந்த பிரவர்ஷணகிரிக்கு என்ன பெருமை? எப்பொழுதும் அந்த பிரவர்ஷணகிரியில மழை பொழிஞ்சுட்டே இருக்கும். அவன் அந்த காலத்து சிறப்புஞ்சியறான். கிருஷ்ணனும் பலராமனும் மலை மேல ஏறா. ஜராசந்தனுடைய சைன்யங்கள் முற்றுகையிடுறது, மலையை சுத்தி வளைக்கிறது. எந்த பக்கமும் கிருஷ்ணனாலையும் பலராமனாலையும் தப்பிக்க முடியாது நினைச்சுண்டு இவா 10 யோஜன தூரத்திற்கு உலர்ந்த விறகுகளை போட்டு மரங்களை வெட்டி போட்டு அந்த மலையை அப்படியே தீ வச்சு கொளுத்திடுறான். இவா மலையை விட்டு வெளில வர முடியாது, மலை மொத்தம் எரிஞ்சு போயிடுறது. மலை பத்தின்றதுனா காட்டு தீயோ இல்லையோ, அதுல இருந்து இவா தப்பிக்கவே முடியாதுன்னு ஜராசந்தன் தீர்மானம் பண்றான். வெற்றி களிப்போட டம் டம்னு டமார் அடிச்சுன்னு வரான். அங்க இருக்கிற பிராமணன், அப்பா வராப்பா பொழைச்சோம், நாங்க ஏதோ ஒரு நாளா வச்சு குத்தோம், இது அசத்து, இது சண்டை போட தெரியாமல் போய் தோத்துட்டு வர போறதே நினைச்சிருந்தோம், இது ஏதோ ஜெயிச்சுருது, ஏதோ கிருஷ்ணன் மாயம் பண்ணிவிட்டா அவளுக்கு ஒரு சந்தோஷம். பின்ன ஜெயில இருக்கிறவா என்ன பண்ணிட்டு இருப்பா? உட்கார்ந்து கிருஷ்ண தியானம் தான் பண்ணிட்டு இருப்பா, கிருஷ்ணனைத்தான் ஜபம் பண்ணிட்டு இருப்பா. காப்பார் யாரும் இல்லை கடல் வண்ணா, கிருஷ்ணா இந்த அசத்துடைய ராஜ்யத்துல வந்து சேர்ந்துட்டோம், வேற வழி இல்லை, இப்படி வருது போறது, எங்களை நீ காப்பாற்றம்னு மனமுருக அவ பிரார்த்திச்சுட்டு இருக்கா. அந்த பிரார்த்தனைக்கு பலன் இல்லாமலே போயிடும். அந்த பிரார்த்தனைக்கு கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணாமலே போயிடுவான். ஆகையால ஜராசந்தன் கிருஷ்ணனும் பலராமனும் ஒழிந்தார்கள், யாரும் இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்ப வெற்றி கொக்கரிப்போட வெற்றி களிப்போட வந்து சேர்ந்தான். ஆனால் அந்த மலையின் மீது ஏறின கிருஷ்ணனும் பலராமனும் வேறு வழியாக பர்வதத்தின் சிகரத்திலிருந்து தாங்கள் குறித்து மறுபடியும் மதுராவுக்குள்ள வந்து சேர்ந்துட்டோம். பலராமன் கேட்டார், கிருஷ்ணா எப்படி இந்த டெக்னிக்கெல்லாம் கண்டுபிடிச்சார்? வேற என்ன, படிப்படியா ஒவ்வொருத்தர் வீட்டில் உரியில கட்டி இருக்கிற தயிரை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்தனே, அந்த பிராக்டிஸ் இப்ப யூஸ் ஆச்சு. நீ போட்டு கொடுத்த மாஸ்டர் பிளான் பிரகாரம் அண்ணா ஒவ்வொருத்தர் வீட்டில் போய் நான் எடுத்தனே, அது இப்ப யூஸ் ஆச்சு. இப்ப கொஞ்சம் ஃபீட் அதிகம், பரவாயில்ல, ஃபியர் இல்லாம குதிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சேர்ந்தா. ஆனால் அதற்குள்ள மறுபடியும் காளையவனன் 2 கோடி சைன்யத்தோட வந்து யுத்தம் பண்ண வரான். பலராமனிடத்துல சொல்லி யானவர்களை எல்லாம் ஒரு பக்கமாக துவாரகைக்கு அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணன் தன் யோகமாயினால் அவள் அனுப்பினவன் காளையவனன் தான் அறியும்படியாக மதுராவை விட்டு வெளியேறுகிறான். அவனை பின்தொடர்ந்து காளையவனன் வேகமாக வருகிறான். டேய் நில்லு, டேய் நில்லு, யாரவா நில்லுடா, என்ன தைரியண்டா உனக்கு, ஓடாத ஓடாத, எங்க அப்பா என்ன உருவாக்கிறதே உங்களெல்லாம் அழிக்கிறதுக்காகத்தானே சொல்லி பின்தொடர்ந்து வரான். அப்ப கிருஷ்ணன் ஒரு பர்வதத்தின் குகைக்குள்ளே சென்று மறைந்து கொள்கிறான். அங்கே முச்சுகுந்த சக்கரவர்த்தி உறங்கிக் கொண்டிருக்கிறார். மோட்சத்தை அளிக்கக்கூடிய 7 க்ஷேத்திரங்களில் மிக புண்ணியமானதும் மோக்ஷத்வாரத்திற்கு அத்தியந்தம் சமீபத்தில் விளங்குவதினாலே துவாரகை என்ற பெயர் பெற்றதுமான அந்த க்ஷேத்திர விசேஷத்துல பகவான் அதோக்ஷதனான ஸ்ரீகிருஷ்ணன்
மதுராவிலிருந்து புறப்பட்டு இங்கே பலகாலம் வாசித்தராக புராணங்கள்ல பார்க்கிறோம். துவாரகேதிச்ச யோ ப்ரூயாத் துவாரகாபிமுகோ நரஹா ஸ்காந்தத்துல இதனுடைய மகாத்மியம் சொல்லப்படுறது. துவாரகா துவாரகா என்று அந்த க்ஷேத்திரத்தினுடையதான திருநாமத்தை உச்சாடனம் பண்ணாலேயே அது நமக்கு பரம ஸ்ரேயஸ்கரம். ஒருவேளை அந்த திவ்யதேசத்தை சேவிக்கும் அளவிற்கு நமக்கு சக்தி சாமர்த்தியம் இல்லைன்னா கூட அந்த துவாரகை இருக்கக்கூடிய பிராந்தியம் மேற்கு திக்கு அதை நினைச்சுண்டு 4 அடி துவாரகாபிமுகோ நரஹா அதை பார்த்து மேற்கு திக்கை நோக்கி சேவிச்சு ஒரு 4 அடி நடந்து துவாரகா துவாரகா ஸ்ரீகிருஷ்ணன் என்று அந்த கிருஷ்ண பரமாத்மாவையும் ருக்மிணி பிராட்டியையும் மற்றும் கிருஷ்ணனுடைய 8 மகிழ்ச்சிகளையும் புண்ணியமான கோமதி என்னும் நதி விசேஷத்தையும் உயர்ந்ததான வருணாலயமான சமுத்திரராஜனையும் ஒருத்தன் தியானம் பண்ணினானேயானால் கிருபயா கிருஷ்ணரேவஸ்ய முக்திபாகி பவேத் த்ருவம். கிருபயா கிருஷ்ணரேவஸ்ய முக்திபாகி பவேத் த்ருவம். அவனுக்கு கிருஷ்ணனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக சித்திக்கிறது என்பதில் எந்த அளவுக்கும் சம்சயமே கிடையாதுன்னு சொல்ற. புராணங்களை ஒரு சில பேர் வெறுமை ஒரு ஆக்ரகத்தினால மித் அப்படின்னு சொல்லிடலாமே தவிர்த்து அதுல பிரத்யக்ஷ பிரமாணங்கள் பல இருக்கு. அதை ஆராய்ந்து பார்த்து அனுபவித்தால் தான் தெரியும். கேவலம் ஆக்ரகத்தினால இதெல்லாம் மித், இதெல்லாம் கட்டுக்கதை, இது பிரயோஜனமற்றது சொல்லிடுறான். 1 இல்லை 2 இல்லை, ஒவ்வொரு புராணத்திலையும் ஒவ்வொரு விதமான மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்குன்னா எல்லாமா கட்டுக்கதை. சுவாமி துவாரகைக்கு கிருஷ்ணன் பின்னாடித்தானே வந்தான். அப்படி துவாரகைக்கு கிருஷ்ணன் பின்னாடி வந்த சமயத்துல வசிஷ்டர் திலீபனுக்கு துவாரகா மகாத்மியத்தை சொன்னார்ன்றது எப்படி பொருந்தும்னு ஒரு கேள்வி வரும். அதுபோலத்தான் துலா காவேரி மகாத்மியம் அக்னி புராணத்துல வர்ணிக்கப்படுறது. காவேரியில துலா மாசத்துல ஸ்நானம் பண்ணா என்ன பலன், என்ன பிரயோஜனம், அந்த துலா காவேரியுடைய வைசிஷ்டியம் என்ன ஒரு கேள்வி கேட்கச்சே அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு அகஸ்தியர் முதலான மகர்ஷிகள்லாம் காவேரி மகாத்மியத்தை சொல்றான்னு சரித்திரம் புராணம் சொல்றது. இப்போ அம்பரீஷ சக்கரவர்த்தி எப்போ வந்தான், காவேரி எப்போ ஏற்பட்டது, அர்ஜுனனுடைய தீர்த்த யாத்திரா வர்ணிக்கப்படுகிறது துலா காவேரி மகாத்மியத்தில். அர்ஜுனன் ஒரு சமயம் அவனுக்கு ஒரு பாபம் சம்பவிச்சு கொடுத்து. அர்ஜுனனுக்கு என்னன்னா பாண்டவர்களுக்குள்ள ஒரு பிரதிஜை உண்டு, அப்படிதான் ஏற்படுத்துறான். திரௌபதி சுயம்பரத்துல அர்ஜுனன் லட்சியத்தை அடித்து அந்த திரௌபதியை அழைத்து வந்த பொழுது பாண்டவர்கள் 5 சேர்ந்து திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதாகத்தான் ஏற்படுறது. இது உண்டா, இதற்கு முன்பாக அப்படி நடந்திருக்கான்னு ஒரு கேள்வி வந்த பொழுது அந்த கேள்விக்கு பலபடியாக பதில்களை சொல்லி திரௌபதி என்றவள் அயோனிஜை. அயோனிஜைனா கர்ப்ப சம்பந்தம் இல்லாமல் யாகத்திலிருந்து பிறந்தவள், யாகத்திலிருந்து ஆவிர்பவித்தவள். ஒருத்தி யாகத்திலிருந்து பிறக்க முடிந்தது என்றால் அவளுக்கு 5 கணவன்மார் இருக்க முடியும். அந்த ஒரு விஷயத்தை நாம பிரத்யட்சமா பார்த்திருக்கோம். துருபதன் பண்ணின யாகத்திலிருந்து திரௌபதி ஆவிர்பவித்தாள் சொல்றதுனால அப்ப அவள் கர்ப்ப சம்பந்தம் இல்லையே. உன்னால கர்ப்ப சம்பந்தத்தோட ஒரு பிள்ளையை சிருஷ்டிக்க முடியறதா? அது வயத்துக்குள்ள வெளில வரத்துக்குள்ள எத்தனை பாடுபடுறோம் நாம. உள்ள இருக்கா இல்லையா, அது ஆணா பொண்ணா, இல்ல வெளியில வருமா, வரச்சே தாய்க்கும் சேய்க்கும் சௌக்கியம் உண்டாகுமா, இல்ல அங்கஹீனம் இல்லாமல் இருக்கா, அதனுடைய விதி எப்படி இருக்கும், இத்தனை சிந்தனைகள் நாம ஏற்பட்டு பிரயத்தனங்கள் பண்ணி நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கோத்திரம் பார்த்து திதி பார்த்து வாரம் பார்த்து அந்த பிள்ளைய பிறக்க வைக்கணும்னு அது வயத்துல கத்தி போடுறான். ஒரு ராஜா யஜ்யம் பண்ணால் அந்த யஜ்யத்துல ஒருத்தி அயோனிஜையாக கரு சம்பந்தம் கர்ப்ப சம்பந்தமே இல்லாமல் பிறந்திருக்கிறாள்னா அவளுக்கு 5 புருஷர்கள் உண்டா இல்லையானதான விவாதமே வேண்டாம். அது தேவரகசியம் சொல்றது. இதை ஒத்துக்கிறவாளுக்கு இது பிரமாணம். பாண்டவர்கள் திரௌபதியை 5 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறா. அப்படி கல்யாணம் பண்ணிட்ட பிறகு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வருஷம் திரௌபதியோடு வசிக்க வேண்டியது என்பதாக பிரதிஜை. அந்த பிரதிஜையின் நடுவில் வேறொருத்தர், அதாவது தர்மபுத்திரனிடத்தில் இருக்கச்சே மீதி 4 பேர், அர்ஜுனனிடத்தில் இருக்கச்சே மீதி 4 பேர், எந்த சம்பந்தமும் அவளிடத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது, வந்து பார்க்க கூடாதுன்னு ஒரு பிரதிஜை உண்டு. அந்த பிரதிஜை அவசாத்து அர்ஜுனனால் மீறப்படுகிறது. ஒரு சமயம் அர்ஜுனன் அந்த பிரதிஜையை மீறும்படியான ஒரு நிர்பந்தம். திரௌபதியும் யுதிஷ்டிர மகாராஜாவும் இருக்கச்சே அர்ஜுனன் அவர்களை சந்திக்கிறான். ஏதோ ராஜாங்க விஷயங்கள் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம், அதெல்லாம் முடிஞ்சு கொடுத்து அப்ப அர்ஜுனன் சொன்னான், செய்து கொடுத்த பிரதிஜைப்படியாக நான் பிராயச்சித்தத்திற்காக தீர்த்த யாத்திரை செல்கிறேன். அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை பண்றான்.
அகண்டமான இந்த பூமண்டலம் முழுவதும் ஆங்காங்க திவிதேசங்கள்ல பகவானை சேவித்து அங்கே எம்பெருமான்களை ஆராதித்துக் கொண்டு ஆங்காங்க எம்பெருமான்களை பிரதிஷ்டை செய்து அது தவிர புண்ணிய தீர்த்தங்கள்ல அர்ஜுனன் நீராடுகிறான். அப்படி அர்ஜுனனால பிரதிஷ்டை செய்விக்கப்பட்டதான ஒரு கிருஷ்ணன் இன்னைக்கும் திருவள்ளூர் வீரராகவ சுவாமியினுடைய சன்னிதானத்துல ஹிருத்தாபநாசினின்னு ஒரு புஷ்கரணி இருக்கு. அத்தியாச்சரியமான புஷ்கரணி. ஹிருத்தாபநாசினி, நினைத்த மாத்திரத்தில் நம் இதயத்தின் தாபத்தை எல்லாம் ஒழித்து விடுமா. இன்னைக்கு புண்ணியமான அமாவாசை புண்ணிய காலம். அந்த வீரராகவனுக்கு பிரபாவங்கள் அதிகம். வைத்தியோ வீரராகவா, வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, அந்த பெருமாளுக்கு திருநாமம். வைத்திய வீரராகவன் பேர். ஷரீரே ஜர்ஜரீபூதே வியாதிகிரஸ்தே கடைபரே ஔஷதம் ஜாஹ்னவீதோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி என்று அந்த பரமாத்மா சம்சாரத்திற்கும் மருந்து வைத்திருப்பவன். சம்சாரத்தில் நாம் படக்கூடிய துன்பங்கள், நோய்கள், அந்த நோய்களையும் தீர்க்கக்கூடியவன் வைத்திய வீரராகவன். அதனால அவனுடைய புஷ்கரணியில போய் தீர்த்தமாடி அவனை நினைத்து கொண்டு அந்த புஷ்கரணியில பாலை சேர்த்தோ அல்லது வெள்ளத்தை சேர்த்தோ நாம் பிரார்த்தித்து கொண்டோமேனால் நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நோய் நொடிகள்லாம் நீங்கிடும். நம்ம சேர்ந்தவாளுக்கு நாம பிரார்த்திச்சுக்கலாமா, அவ்வளவு பெருமை அந்த பெருமாளுக்கு உண்டு. அந்த புஷ்கரணியினுடைய தென்கரையில ஒரு சின்ன கிருஷ்ணனுடைய ஆலயம் இருக்கு. பெருமாள் கிருஷ்ணன் நின்ற திருக்கோலத்துல காளிய சர்ப்பத்தின் மீது நர்த்தனம் ஆடக்கூடிய திருக்கோலம். அந்த ஒரு தலை காளிய சர்ப்பம் தான், 5 தலை கிடையாது, ஒரே தலை தான். பெருமாள் ஒரு கையில வாழை பிடிச்சுன்னு அது தலையில காலை வச்சு மறிச்சுன்னு இருப்ப. அந்த விக்கிரகத்தை யார் பிரதிஷ்டை பண்ணினார்னா அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை செய்து வந்த பொழுது ஹிருத்தாபநாசினியில் நீராடி தான் ஆராதிப்பதற்காக ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை இங்கே பிரதிஷ்டை செய்தான் என்பது க்ஷேத்திர மகாத்மா. அவ்வளவு புராதனமான கண்ணன் அவர். அவ்வளவு பிராச்சீனமான கண்ணன். பிள்ளைப்பாக்கம் ஸ்ரீமன் அரகேசிங்கர்னு ஒரு ஜீயர் அகோபில் மடத்தில் எழுந்தொழியிருந்தார். அவர் அந்த கிருஷ்ணன் சன்னதியில் தான் பலகாலம் எழுந்தொழியிருந்தார். அப்படி அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை பண்ணின பொழுது துலாகாவேரி ஸ்நானம் செய்து ரங்கநாதனை வழிபட்டான் என்பதை இங்க அம்பரீஷனுக்கு சொன்னார். அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், சுவாமி அம்பரீஷன் எப்ப? ராமனுக்கு அப்புறம் தான் ரங்கநாதன் இங்க வந்தார், அதுக்கப்புறம் தானே அர்ஜுனன் வந்தான். இந்த கதை ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்தலையே. அதே மாதிரி நேற்றைய உபன்யாசத்துல துவாரகா மகாத்மியம் சொன்ன பொழுது வசிஷ்டர் திலீப மகாராஜாவுக்கு க்ஷேத்திரத்துடைய பெருமையை சொன்னான்னா எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு சாமியம் உண்டாருதுன்னு ஒரு கேள்வி வந்த பொழுது அந்த கேள்விக்கு ரொம்ப அழகா நிர்வாகம் பண்றா. இந்த சில சந்தர்ப்பங்கள்ல சில சரித்திரங்கள்லாம் கல்பபேதத்தினாலேயும் யுகபேதத்தினாலேயும் மன்வந்தர பேதங்களினாலேயும் உண்டாகின்றது. நாம பிரசித்தமா வால்மீகி ராமாயணத்துல உள்ள விஷயங்களை பராமரிசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்படாத சில விஷயங்கள் அத்தியாத்ம ராமாயணத்துல இருக்கு, ஆனந்த ராமாயணத்துல இருக்கு, காகபசுண்டி ராமாயணத்துல இருக்கு. அது எப்படி அவளுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டா வால்மீகி பிரதானமான சில அம்சங்களை சொல்லியிருக்கார். சில விஷயங்கள் மற்றொரு ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு கல்ப மன்வந்தர பேதங்கள் காண்பிக்கப்படுகின்றன. ஆகையால புராணங்கள்னா ஏதோ கட்டுக்கதை, யாரையோ ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஆங்காங்க வெறும ஆஹா ஓஹோன்னு ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கவே வேண்டாம். இவற்றில் இடைச்சல்கள் உண்டு. நடுவுல சில பேர் சைலண்டா சொருகிடுவா. சில புஸ்தகங்கள் போடச்சே அவ சொந்த சரக்கை சேர்த்து விட்டுடுவா. அதை கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்து பெரியவாளுடைய சன்னிதானத்தில் இருந்து நாமளா புஸ்தகத்தை பார்த்து அதனால தான் தெரிந்து கொள்ளக்கூடாது. என்ன சுவாமி பெரிய விஷயமா? இந்த பக்கம் சம்ஸ்கிருதம், இந்த பக்கம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், ரொம்ப இட் இஸ் வெரி ஈஸி டு அக்செப்ட், ஈஸி டு ஸ்டடி அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். அதுக்காகத்தான் பெரியவாளத்தில் உட்கார்ந்து அவளுடையதான அந்த அனுபவங்களை கொண்டு சில ஸ்லோகங்கள்ல எழுத்துக்கள் மாறி இருக்கும், அக்ஷரங்கள் அதை அச்சு போடச்சே மாற்றிருப்பா. அந்த எழுத்து ஒன்று மாறினா விபரீதார்த்தங்கள் வரும், இல்லை வேற விதமான அர்த்தங்கள் வரும். இதெல்லாம் பராமரிசித்து பார்க்கணும். அப்படித்தான் இந்த துவாரகையினுடைய மகாத்மியம் பல அத்தியாயங்களில் பல புராணங்களில் காண்பிக்கப்படுகிறது. பாரதம், ஹரிவம்சம், பாகவதம் முதலான கிரந்தங்களிலும் துவாரகையினுடைய மகாத்மியம் காண்பிக்கப்படுகிறது. கிருஷ்ணன் மதுரா நகரத்தை விடுத்து அவன் துவாரகைக்கு வந்து சேர்ந்தான். துவாரகையை விஸ்வகர்மா மூலமாக கிருஷ்ணன் நிர்மாணம் செய்தான். பிராச்சீனமாக இதற்கு ஆனர்த்த தேசம் என்பதாக பெயர் உண்டாயிற்று என்பதாக அந்த துவாரகையின் பெருமைகளை எல்லாம் சொல்றது. கிருஷ்ணனுடைய சாநித்தியம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். என்னைக்குமே பெருமாள் அங்கே சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். ஒருத்தர் கேட்டார், அங்க பிரகலாதன் இடத்துல மகர்ஷிகள் கேட்கிறார், சுவாமி மதுராவும் முக்தி நகரம், அயோத்தியா, மாயா, மதுரா, காஷின்னு நாம பார்த்தோமே, அதுல மதுராவுக்கும் ஒரு தனிப்பட்ட பெருமை உண்டு. தவிரவும் வராக பெருமான் தனக்கு மதுரா நகரத்துல ரொம்ப பிரீத்தி உண்டுன்னு சொல்லியிருக்கார். மதுராவும் முக்தி நகரமாயிற்று,
துவாரகையும் முக்தி நகரமாயிற்று. இதை விடுத்து கிருஷ்ணன் சென்றாரேனர். பெருமாள் இதை விடுத்து சென்றால் கூட அவருடைய திருவுள்ளத்தில் மதுரா இருந்ததுன்னு சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். யாதவாபியுதயம் என்பதாக சுவாமி தேசிகன் அருளி செய்த ஒரு அற்புதமான காவியம். யாதவ அபியுதயம், யாதவர்களான அந்த கிருஷ்ணனுடைய பெரும் வம்சஸ்தர் அவர்கள். அதுல பிரதானம் யாருனர்? விருஷ்டி வம்ச பிரதீபகான்னு கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை தேசிகன் வர்ணிக்கிறார். அதுல துவாரகா பட்டினத்தை நிர்மாணித்தர ஒரு சர்க்கம் முழுக்க வர்ணிக்கிறார். ஒரு சர்க்கம் முழுக்க துவாரகையை எப்படியெல்லாம் கட்டினான். விஸ்வகர்மான துவாரகையை கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டான். ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்றது எவ்வளவு சிரமம். அதுலேயும் கிருஷ்ணனுடைய திருவுள்ளத்திற்கு உகப்பா பண்ணணும்னா எவ்வளவு சிரமப்பட்டு அதை பண்ணிருப்பான்னு அதை ரொம்ப அத்தியாச்சரியமா காண்பிக்கிறது. மதுராவுக்கும் பெருமை இருக்குடா. பஸ்வதத்த சக்தியா முச்சுகுந்த திருஷ்டியா பஸ்மாவசேஷா பவிதா த்ருதம் யஹ கலேரிவாத்மானமனந்ததோஷம் யம் காலபூர்வம் யவனம் பிரச்சக்யுஹு பாலஸ்ய ச ஸ்வஸ்ய ச பாஹுபூம்னா யதாஹ்ருதம் ம்லேச்ச மிருகாதிபானாம் சஹஸ்ரகோட்டி குணிதம் சஹஸ்ரம் பஞ்சத்வமாபாஸ்யதி பஞ்சசங்க்யம் ததாகமே யாதவ புங்கவாணாம் விப்ராவமானோபனதம் விஷாதம் நிவாரயாமாச ந வாசுதேவः பிரக்யாபயன் பிரம்மரிஷேஹே பிரபாவம். எம்பெருமானுடைய சங்கல்பத்தை அவ்வளவு சுலபத்தில் நம்மால் அறிய முடியுமான்னு எங்க ஆச்சாரியன் அடிக்கடி சொல்லுவார். நாம ஒரு பெரிய பழமொழி சொல்றோம், மேன் ப்ரப்போஸ் காட் டிஸ்போஸ் அப்படின்னு. அட பைத்தியமே, அந்த ப்ரப்போசல் அவனுக்கு வரத்துக்கே பெருமாள் தானே காரணம். அவன் எப்படி சங்கல்பம் வாட் ஐ திங்க் அப்படின்னாச்சேவே இது அசத்து நமக்கு தெரிஞ்சு போய்டுறது. எங்கேயாவது நம்ம பெரியவாள் வாட்டை திங்க்னு சொல்லுவாளோ? யோசிச்சு பாருங்க. கபோல கல்பித்தமான ஒரு வார்த்தையை அவள் சொல்லுவாளா? சொல்ல மாட்டான். மேலையார் செய்வனகள்னு ஆண்டாள். பெரியோர்கள் போன வழி என்ன, அந்த வழியை நாம எந்த அளவுக்கு பின்பற்ற வேண்டும் என்பதை ஆணித்தரமா எடுத்து காண்பிக்கிறாளே தவிர்த்து நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு பேச மாட்டா யாரும். பெருமாள் பயந்த ஓடினான்னு ஜராசந்த பிரபதிகள்லாம் நினைச்சிருந்தாலே தவிர்த்து பெருமாளுடைய ஒரு ஆக்ஷன்ல அவன் செய்த ஒரு காரியத்துல எவ்வளவு பெரிய காரியங்கள் பண்ணியிருக்கான். முச்சுகுந்த சக்கரவர்த்திக்கு மோட்சம் கொடுத்திருக்கான், காளையவனை சம்ஹரித்தான், பரசுராமரை கொண்டாடினான். அது தவிர இந்த இடத்திலிருந்து தான் கிளம்பி துவாரகைக்கு வந்ததினாலே துவாரகையினுடைய மகாத்மியம் உலகத்திற்கு சுவிख्यातமாக பிரகடீகரணமானது. இல்லைன்னா தெரியுமா அந்த துவாரகைக்கு போகணும்ன்ற அபிப்பிராயம் நமக்கு உண்டாகுமா? ஒவ்வொரு துவாரகையா விழுந்து பிறண்டு போய் சேவிப்போமா? இல்லை இன்னைக்கு தான் துவாரகா மகாத்மியம் வந்து கேட்போமா? அந்த துவாரகையில விளங்கக்கூடிய ஒரு சிலை துவாரகா சிலைன்னு பேரு, அது ஏன் அங்க வந்தது, அது எப்படி வந்தது அப்படின்றதெல்லாம் பெருமாள் லோகத்துல அத பிரபாவத்தை வெளிப்படுத்தினானே. ஸ்வதத்த சக்தியா முச்சுகுந்த திருஷ்டியா பஸ்மாவசேஷோ பவிதா த்ருதம் யஹ. 2 கோடி மிளேச்ச படைகளோடு சேர்ந்து வந்து காளையவனன் மதுரா நகரத்தை தகைந்தான். ஒரு பக்கம் ஜராசந்தன், ஒரு பக்கம் காளையவனன், 2 பக்கமும் மதுராவை அடிக்கிறான். மதுரான்றது சின்ன ஊரு, இப்ப சின்ன ஊரா எடுத்து, இப்பெல்லாம் ஊரு எல்லையெல்லாம் குறுக்கிட்டாலே மனசு குறுகி போயிடுது, எல்லை குறுகி போயிடுது. அதெல்லாம் பெரிய தேசம், ரொம்ப பெரிய தேசம். அதெல்லாம் நானா பக்கத்திலையும் படைகள் வந்து யுத்தம் பண்றது. கிருஷ்ண பலராமர்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. அப்போ இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு ரகசியம் சொல்றேங்க. அந்த சமயத்துல அந்த யுத்தத்துல கிருஷ்ணனுக்கு ரொம்பவே உதவி பண்ணவா யார் தெரியுமா? சிசுபாலன். நம்ப முடியறதா? கடைசியில சிசுபாலன் விரோதி ஆயிட்டான். காரணம் என்ன? ருக்மிணி காரணத்தினால. இதுக்கு முன்னாடி ருக்மிணி சந்தேஷம் எதிரால, அதற்கு முன்னாடி ஒரு ட்ரிப்பு பெருமாளுங்க குண்டியபுரத்துல போய் ஒரு டிகான் அடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. ஹரிவம்சத்துல இதெல்லாம் ரொம்ப பிரசித்தம். போய் உட்கார்ந்துட்டார் பெருமாள். ருக்மிணிக்கு கல்யாணம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ண உடனே ஒத்தனையும் கேட்கல, கருத்மான் மேல ஏறி போயிட்டார். கொஞ்சம் பந்தா காமிக்கணும் இல்லையோ, மற்ற மாப்பிள்ளையை காட்டில ஒரு வசதி காமிக்கணும் இல்லையோ. அது ஹரிவம்சத்துல ரொம்ப அத்தியாச்சரியமா காண்பிப்பார். மீதி பேர்லாம் தேர்ல வரான், ஒருத்தன் குதிரையில வரதான், ஒரு யானைக்கு வரான். பெருமாள் பார்த்தார், வைணதையனை கூப்பிட்டார். என்னடானார்? வைணதையா வான். வைணதையனை வந்தான். இப்படியே வராத, நல்ல தங்க கவச்சம் ரத்ன கவச்சம் போட்டுடுவான்னு. இல்லையே சுவாமினர், போய் வைகுண்டத்துல மகாலட்சுமி கிட்ட சொல்லி போட்டுவான்னு. எனக்கு வாகனத்தை கூட எப்படி வச்சிரு, வெறும் ஏதோ கேன்வாஸ் போத்து வச்ச வாகனம் இல்லை,
வாகனத்தை கூட இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. நீங்கள்லாம் பை ரோடு வந்தேன்னா வித்தவுட் டிராஃபிக் ஜாம் நான் பை ஃப்ளை வருவேன். அங்கேருந்து குண்டினபுரத்தில் வந்து இறங்கினார். நடுங்கி போட்டான் பீஷ்மக மகாராஜன். இவர் பாட்டுக்கு கருடன் மேலே வந்து உட்கார்ந்து விட்டாரு. இவருக்கு பொண்ணு கொடுத்தாலும் ஆபத்து, கொடுக்காட்டாலும் ஆபத்து. பெண்ணை பெற்றவர் இவர் கொடுக்கறதா கொடுக்காமல் போறதான்னு என்ன பண்றதுன்னு தெரியல. நேரம் வந்து பெருமாள் காலில் விழுந்தான், சேவிச்சான். சுவாமி இப்ப சத்திக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்றதா இல்லை, எப்ப பண்றதா இருக்கு, 43 44 வயசுக்கு அப்புறம் யோசிக்கலாம்னு. இப்பதான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சா. மந்த்லி டர்ன் ஓவர் 2.5 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. ஆகையால இன்னும் என் பொண்ணுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ற ஐடியா இல்லைன்னு நீர் போயிட்டு அப்புறம் வரும் பக்குவமா கிருஷ்ணனை திருப்பி அமைச்சிட்டார். அதெல்லாம் கிருஷ்ணன் நிறைய காரியம் பண்ணியிருக்கார். அந்த சமயத்துல சிசுபாலன் ஒண்ணுக்கு தப்பா நினைச்சுக்கல, ஏன்னா தனக்கு அவ்வளவு பெரிய ஆபத்து வராதுன்னு. இன்னொன்னு கிருஷ்ணனுக்கும் சிசுபாலனுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு, அவளுக்கு பாந்தவியம் வேற உண்டு. கிருஷ்ணன் ஒரு அத்தை பிள்ளை, சிசுபாலன் ஒரு அத்தை பிள்ளை, அவளுக்குள்ள ஒரு பாந்தவியம் வேற உண்டு. அது கொஞ்சம் சிக்கல், இந்த உறவு சொல்றதே ரொம்ப சிக்கல். நான் சொல்லியிருக்கேன் உபன்யாசத்துல, ஒரே ஒரு நாள் டைம் உனக்கு, அந்த ஒரு நாளுக்குள்ள சப்தகாண்டம் வேதத்தை பாராயணம் பண்ணி பூர்த்தி பண்ணணும், அத்தியனம் பண்ணணும். நீ ஒரே நாள்ல சப்தகாண்ட வேதத்தை அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஓகே ப்ரொசீட் பண்ணிடலாம். ஆனா யாராவது ஒரு அம்மாமி வந்து உனக்கு நான் என்ன உறவுன்னு சொல்ல ஆரம்பிச்சாள்னா தலையை சுத்துறது பாருங்கோ. அவ அத்திம்பேருடைய நாத்தனாருக்கு ஆம்டியாளுக்கு ஓர்த்தாளுடைய தம்பி ஆம்டியா ஒருத்தி இருக்காளோ இல்லையோ அவளுடையதான மாமி அப்படின்னு ஆரம்பிச்சாள்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது. அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கும் சிசுபாலுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. ஜராசந்தனோட யுத்தம் பண்ணச்சே கொஞ்சம் சிசுபாலன் உதவி பண்ணான். கிருஷ்ண பலராமர்களுக்கு இவனுடைய சகாயம் தேவையே இல்லை. யாரவ சைன்யம் ஒரு திக்விஜயம் பண்றது பாருங்கோ, 3 லோகமும் நடுங்கிறது யாரவ சைன்யத்துடைய திக்விஜயத்தை. அப்படி ஒரு பிரசஸ்தியான திக்விஜயத்தை யாரவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சிசுபாலன் கூட இருந்தாலும் கிருஷ்ணன் சில பல காரியங்களை மனசுல உத்தேசித்து தன்னுடைய சங்கல்பத்திற்கு ஏற்றார் போல தான் எப்படி வைகுண்டத்திலிருந்து வந்தானோ, ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவநிகேதனஹ நாகபர்யங்கமுத்ஸ்ருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரீம். இது விஷ்ணு புராண ஸ்லோகம். ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவநிகேதனஹ. திருவாய்ப்பாடியை விட்டு அக்ரூரோட கிருஷ்ணனும் பலராமனும் அப்பதான் முதல்ல மதுராவுக்குள்ள வரா. அக்ரூரர் தேர்ல அடிச்சுன்னு போனேன். வானா நீர் கிளம்பு சுவாமி, நீர் கிளம்பி போ, நாங்கள் 2 பேரும் ரோட்டில் நடந்து வரோம். ஐயோ நீங்கள் ரோட்டில் நடந்து வரதை பார்த்தா எங்களுக்குன்னா அவமானம். அதெல்லாம் வேண்டாம், எளிவரும் இயல்வினன். நான் வரேன், இந்த மதுரா கடை வீதிகள்லாம் பார்க்கணுமாம், அங்கே இருக்கிற பெண்களெல்லாம் பார்க்கணுமாம். உள்ள வரச்சேவே திரிவக்கரை ஒரு கூனி அவள் வரா. அவள்கிட்டேருந்து கிருஷ்ணன் புஷ்பம் சந்தனம் எல்லாத்தையும் வாங்கிட்டான். பலராமர் சொன்னார், ஏண்டா கிருஷ்ணா இப்போதாண்டா மதுரா உள்ள வந்திருக்கோம், வந்த உடனே ஆரம்பிச்சுட்டியேடா, அதுவும் இவள் கூனிடா, உனக்கு அழகு கூட இல்லையே, அதை பற்றி உனக்கு என்ன பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன்ட்டான் கிருஷ்ணன். ஒரே செகண்டில் அண்ணாவை ஆஃப் பண்ணிட்டான். அந்த கூனி கொடுத்த புஷ்பம் சந்தனம் எல்லாத்தையும் நான் போட்டுண்டான், உடுத்தி நான் கூட வந்த பசங்களுக்கெல்லாம் கொடுத்தான். அவளுடைய பாரத்து மேல் தன் திருவடி வச்சான். அப்படி மொவா கட்டி தட்டினான், ஒரு நிமித்தினான். கட்ட போட்ட ஒரு சத்தம் கேட்டது. என்ன ஆச்சுன்னு, அந்த திரிவக்கரையா இருந்த கூனி அவள் கோணெல்லாம் நிமிர்ந்து போய் ஜம்முன்னு ஆயிட்டா. கையில் அப்படி அந்த ட்ரே எடுத்துட்டா, மிஸ் மதுரான்னு கேட் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பின்னால கிருஷ்ணனுக்கு அவள்கிட்ட ஒரு பிள்ளை வேற பிறக்கிறது. பலராமன் தள்ள சரி போய் எத்தையோ பண்ணி தொலை அப்படின்னு பலராமன் கூட வந்துட்டு இருக்கார். அவருக்கு பொறுக்கல, அதெல்லாம் ஒன்றும் சொல்லவும் முடியல அவனை. அதை முடிஞ்சு கிருஷ்ணன் வெறுமை இல்லை, என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு கடைக்கு போனார், அங்க ஒரு ஆத்திர போனார். இங்க மாலாக்கரருடைய வீடு எங்க இருக்குன்னு கேட்டார். அவ சொன்னா ஏதோ தெருக்கோடி போனா ஒரு முட்டு சந்து வரும், அந்த முட்டு சந்தில் ஒரு குடிசை இருக்கு, அந்த குடிசைக்குள்ள மாலாகரர் இருக்கார். ஓ அப்படியான்னு திருப்பி பக்கத்தாத்துல போய் கேட்டான். பசார்ல போய் ஒவ்வொரு